ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அண்ணன்கிட்ட இது மாதிரி சொன்னேன். இது மாதிரி என்னென்ன எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அவர் சொன்னார், இதில் நான் முடிவெடுக்கிறதுக்கு என்னம்மா இருக்குது, இது உன்னோட வாழ்க்கை விஷயம், அதில் உன் விருப்பங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அக்காவுக்கு அம்மா அப்பா அவங்க விருப்பத்துக்கு செஞ்சாங்க, அந்தளவுக்கு அவங்க வாழ்க்கை அது சரியாக இல்லை. நான் எவ்வளோ சொன்னேன், அக்கா படிச்சிருக்காங்க, படிக்காதவங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அக்கா நாளைக்கு அவங்க எதுவும் வேலை பார்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அவர் வசதி இருக்குங்கிறதுக்காக மட்டும் அக்காவை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ அப்பா அம்மா கிட்ட நான் சொன்னேன். ஆனால் அவங்க எதை பற்றியுமே காதுலயே வாங்கிக்கல. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இது பண்ணாங்க. அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி நம்ம எவ்வளோ தான் ஒரு விஷயத்த எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. இன்றைக்கி அக்கா தான் கஷ்டப்படுது. அதனாலேயே அம்மா அப்பா கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணு வாழ்க்கையை நம்மளே வீணாக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே அம்மா அதை தான் புலம்பிகிட்டு இருக்காங்க. அதனால் உன் கல்யாண விஷயத்தில் அம்மா அப்பா எதுவுமே சொல்கிறதுக்கான வேலைங்கிறது கிடையாது. அவங்க சொன்னாலுமே அதை நான் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான். உன் விருப்பம், உனக்கு நீ படிச்சிருக்கியா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பையனை பார்த்து நீ என்ன செலக்ட் பண்ணுறியோ அதை தான் நாங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, இந்த அளவுக்கு நீ சொன்னதே எனக்கு போதும்ண்ணே. ஏன்னா உன் விருப்பம் என் விருப்பம்னு நீ சொல்லாமல் உன்னோட விருப்பத்துக்கு நீ இருக்கு, உன்னோட விருப்பத்துக்கு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. நான் இத்தனை நாளாக அந்த ஒரு விஷயத்த தான் யோசித்து நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு புரியுது, ஒரு சில விஷயம் கரெக்டாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஒரு யோசிக்காமல் செய்கிறதுக்கான காரணங்கிறது அம்மா அப்பா இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் புரிஞ்சுக்கிட்டு என்ன பயன் சொல்லுங்கள். அக்கா இப்போது எவ்வளோ படிச்சிருக்கு, டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அது இன்னும் ஒரு ஒர்க் பண்ணியிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லபடியாக இன்னும் இருந்திருக்கும், பண்ணியிருக்கோம், செஞ்சுருக்கோம். இப்போ ஒன்றுமே இது இல்லாமல் ஒரு இதால் இருக்கு அக்கா அப்படின்னோடனே, புரியுது, எனக்கு புரியாமல் கிடையாது. இருந்தாலும் நம்மளுக்கு சில சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு நம்ம மனசை நீ எதையும் இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நான் எதுவும் கவலைப்படலை. இருந்தாலும் நமக்கு ஒரு சில நேரங்களில் அவங்க முடிவெடுத்ததுக்கும் இப்போ அக்கா தானே கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதை தான் நானும் சொல்கிறேன். அதனால தான் உன் கல்யாண விஷயத்தில் நீ ஒரு சுதந்திரமாக ஒரு முடிவு எடுக்கணும். நானும் சரி, அண்ணியும் சரி, உனக்கு நீ இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும்லாம் நான் சொல்கிறேன். ஏன்னா அண்ணனே லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன். அம்மா என்ன தான் நம்ம அத்தை பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் எனக்குன்னு ஒரு விருப்பம் இருந்துச்சு அவன் மேலே. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் லைஃப்பாக 2 பேருமே வேலை பார்க்குறோம், 2 பேருமே நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நீயும் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணு, அதுதான் எனக்கு ஒரு சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி என்ன நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன் ஆஃபீஸ்க்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து இங்கே உள்ள ஒரு புரோக்கர்கிட்ட அண்ணன் சொல்லியிருந்தார், இது மாதிரி தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் போல இருக்கு. அன்றைக்கி காலையில் நான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 8 மணிக்கெலாம் வந்துட்டார். நான் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகிறேன்னா 8 மணிக்கே அவர் இருந்தார். உடனே அம்மா என்னை கூப்பிட்டாங்க, இது மாதிரி வந்திருக்காரு அண்ணன் சொல்லியிருப்பான் போல இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் கேட்டார், நீங்கள் எப்படிம்மா எதிர்பார்க்குறீங்க, அண்ணன் நேற்று என்கிட்ட பேசினார், நீ காலையிலே சீக்கிரமாக வர சொல்லியிருந்தார் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு, ஏன்னா ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவீங்கிறதுக்காக அப்படின்னோடனே, ஆமாம் நான் எனக்கு என் ஃபீல்டில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா எனக்கு நைட் ஷிஃப்ட் அதெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக என்னை புரிஞ்சுக்குவாங்க, பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னோடனே, சரி ஓகேம்மா, அதுவும் சரி தான், நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்க, இதுதான் கரெக்டான வேவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லி 2, 3 ஃபோட்டோஸ் காமிச்சார். இருந்தாலும் எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரக்டாக சொல்லிட்டேன். அண்ணன் சொல்லிட்டாங்க, அவளுக்கு பிடிச்சா மட்டும்தான் நீங்கள் இது பண்ணுங்கள், இது நல்லாயிருக்கு அது நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லலாமே தவிர இதை நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் திருப்பியும் வந்தார். ஒரு ஃபோட்டோ காமிச்சார். அதில் ஒருத்தர் நல்லா இருந்தார் பார்க்குறதுக்கு. அவர் என் ஃபீல்டில் தான் வேலை பார்க்குறாரு. ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவலில் தான் அந்த ஏரியாவில் தான் இருக்காங்க, எங்கள் ஏரியாவிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சார். ஒரு அக்கா இருக்காங்க, அக்கா சென்னையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அம்மா அப்பா அம்மா அப்பா கீழே உள்ள வீட்டில் இருக்காங்க. நீங்கள் மேரேஜ் பண்ணிங்கன்னா
மேலே மாடியில் இருக்கிற வீட்டில் தான் நீங்கள் தங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா அப்பா வந்து 2 பேருமே அவங்க அம்மா ஏதோ வந்து சமைச்சு கொடுக்குற மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கனால அவங்க ஆளுங்களாம் வச்சு செஞ்சிகிட்டு இருக்கிறதுனால கீழே இருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க.